ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம வந்து இன்வர்ஷன் பற்றி பார்க்கலாம். இன்வர்ஷன் அப்படின்னா என்னென்னா இன்வெர்ட் பண்ணுறது, அதாவது தலைகீழாக மாற்றுறது. ஒரு விஷயத்தோட இன்னொரு விஷயத்தை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுறது, தலைகீழாக வைக்கிறது, மாற்றி வைக்கிறது, இதை தான் நம்ம வந்து இன்வெர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்வர்ஷன் அப்படிங்கிறது நம்ம இங்கிலீஷ் கிராமர்லேயும் யூஸ் பண்ணுவோம். ஜென்ரலி நம்ம வந்துட்டு கொஸ்டின் ஃபார்ம்ஸில் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸில் எப்படி இன்வர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இன்வர்ஷன் ஜஸ்ட் மீன்ஸ் புட்டிங் த verb பிஃபோர் த சப்ஜெக்ட். அதாவது ஆக்ஸிலரி வேர்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சப்ஜெக்டை போட்டு பேசுவோம். ஜென்ரலாக இதை வந்து நம்ம கொஸ்டின்ஸில் தான் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் ஸ்டேட்மெண்ட்ஸில் எப்படி இன்வர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர் வி கோயிங். ஸோ ஆர் அப்படிங்கிறது ஆக்ஸிலரி வேர்ப், வி வந்து சப்ஜெக்ட், கோயிங் அப்படிங்கிறது மெயின் வேர்ப். டூ தே கம், வில் ஹீ கிவ், டஸ் ஷீ பை. ஸோ இதே ஃபார்மேட்டை தான் நம்ம வந்து இப்போ ஸ்டேட்மெண்ட்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம வந்து எப்போவுமே டென்சஸில் தரோவாக இருந்தோம் அப்படின்னா இந்த லெசன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த இன்வர்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும்னு எந்த கம்பல்ஷனும் கிடையவே கிடையாது. ஓகே, இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபார்மலாக பேசும்போது மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இது ஜென்ரலி வந்து பார்த்தோம் அப்படின்னா லிட்ரேச்சர்ஸ் இல்லை நாவல்ஸ் அந்த மாதிரியெல்லாம் எழுதும்போது இது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இது யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கிடையாது, பட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபார்மல். ஜஸ்ட் யாராவது பேசினாலோ இல்லை வந்து ஏதாவது நம்ம புக்ஸ்லேயோ இல்லை வந்து ஏதாவது யாருக்காவது நியூஸோ அந்த மாதிரியெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் இதை கொடுத்துருக்கேன். ஓகே, இது கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இன்கேஸ் நீங்கள் தரோவாக இருந்தீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெசன்ட் சிம்பிள் சென்டென்ஸ் வித் பி, அதாவது பி ஃபேமிலி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ஆம், இஸ், ஆர். அது வரும்போது ஆம் ஐ, ஆர் யூ, இஸ் ஹீ, இஸ் ஷீ அந்த மாதிரியெல்லாம் போட்டு ஃப்ரேம் பண்ணோம். இதே வந்து பாஸ்ட் சிம்பிள் வித் பி. ஸோ பாஸ்ட் சிம்பிளில் வந்துச்சுன்னா வாஸ், வேருங்கிற ஆக்ஸிலரி யூஸ் பண்ணோம், அதுக்கேற்ற மாதிரி அந்த சப்ஜெக்ட் போடுறோம். வே யூ, வாஸ் ஹீ அந்த மாதிரி. அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அது வரும்போது ஆம், ஐஎன்ஜி, verb ing. சாரி, ஆம் ஐ ப்ளஸ் verb ing. ஓகே, ஸோ ஆம் ஐ கம்மிங், ஆம் ஐ கோயிங், ஆம் ஐ சீயிங் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதே போட்டு நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். இதே வந்து ஆர் யூ ப்ளஸ் வந்து verb ing, are you coming, are you going, are you sleeping அந்த மாதிரி. பாஸ்ட் கண்டினியூஸாக இருந்ததுன்னா was he coming, was he going, was she going அந்த மாதிரி. were you coming, were you going, were they going அந்த மாதிரி எல்லாம். ஃப்யூச்சர் கண்டினியூஸாக இருந்தால் will போடுவோம். will you be coming, will you be going, will he be coming, will she be coming அந்த மாதிரி. அடுத்தது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஹேவ், ஹேஸ் அப்படின்ற ஆக்ஸிலரி யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹேவ் யார் யாருக்கு, ஐ, யூ, வி, தேவா. அந்த ஹேவ், ஹீ, ஷீட் எல்லாம் வந்துச்சுன்னா ஹேஸ் யூஸ் பண்ணணும்னு படிச்சிருக்கோம். அதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஹேவ் வி ப்ளஸ் V3 ஃபார்ம். ஓகே, பாஸ்ட் பார்ட்டிசிபல் வேர்பை யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஹேஸ் ஹீ ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபல் வேர்ப் போட்டு நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். பாஸ்ட் பர்ஃபெக்டாக இருந்தால் ஹேட் ப்ளஸ் யூ ப்ளஸ் V3 ஃபார்ம். had, they, V3 ஃபார்ம் எல்லாத்துக்குமே had தான் பாஸ்ட் பர்ஃபெக்டில். ஸோ அதை அப்படியே போட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃப்யூச்சர் பர்ஃபெக்டாக இருந்தால் will they have ப்ளஸ் V3 ஃபார்ம், will we have ப்ளஸ் V3 ஃபார்ம். இதே வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக இருந்தது அப்படின்னா has been, have been யூஸ் பண்ணோம். ஐ, யூ, வி, தேவா இருந்ததுன்னா have been யூஸ் பண்ணுவோம். he, she, it இருந்ததுன்னா has been. ஸோ அதை வந்து அந்த ஹேஸ்ன்ற ஆக்ஸிலரியை முன்னாடி போட்டுட்டு நம்ம சப்ஜெக்ட் அப்புறம் போட போகிறோம். ஸோ இப்போ ஹேஸ் ஷீ பீன் கம்மிங், ஹேவ் தே பீன் கம்மிங் அந்த மாதிரி போட்டு பேச போகிறோம். இதே வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக இருந்ததுன்னா ஹேட் ஹீ பீன் கம்மிங், ஹேட் தே பீன் கம்மிங் அந்த மாதிரியெல்லாம். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக இருந்ததுன்னா வில் தே ஹேவ் பீன் கம்மிங், வில் ஹீ ஹேவ் பீன் கம்மிங், வில் ஷீ ஹேவ் பீன் கம்மிங் இந்த மாதிரி போட்டுட்டு வரணும். இதே மாடல் வேர்ப் ஜென்ரலாக நம்ம கேள்வி கேட்கும்போது ஐ ஷுட் கோ, ஹீ ஷுட் கோன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ வந்துட்டு நம்ம அந்த ஆக்ஸிலரி இந்த இடத்துல வந்து மாடல் ஆக்ஸிலரி வர்றது வந்து ஷுட், குட், வுட் அதெல்லாம் அதை முன்னாடி போட்டு அப்புறமா சப்ஜெக்ட் போட போகிறோம். ஸோ ஷுட் ஐ கம், வுட் யூ கோ, வுட் ஷீ கம் அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறோம். ஸோ நல்லா நான் வச்சுக்க வேண்டியது என்னென்னா ப்ரெசன்ட் சிம்பிள் வித் எனி வேர்ப் எக்ஸப்ட் பி. மேலே வந்து பி ஃபேமிலியோடது பார்த்தோம், அப்போ ஆம், இஸ், ஆர்ன்றது போடணும் அப்படின்னு நம்ம படிச்சிட்டோம். இப்போ வந்து ப்ரெசன்ட் சிம்பிள், அதாவது வந்து ஹீ வெண்ட், ஷீ வெண்ட் அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு அப்படின்னா, சாரி இது வந்து ப்ரெசன்ட் சிம்பிள். பாஸ்ட் சிம்பிளாக இருந்தால் ஹீ வெண்ட், ஷீ வெண்ட் அதெல்லாம். ப்ரெசன்ட் சிம்பிளாக இருந்ததுன்னா ஹீ கோஸ், ஹீ கம்ஸ், ஐ கம்,
தே கோ அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அப்போ வந்து நம்ம என்ன ஆட் பண்ணணும், டூவோ டஸ்ஸோ யூஸ் பண்ணணும். ஸோ ஐ யூ வி தே அப்படின்னு வந்துச்சுன்னா டூ யூஸ் பண்ணணும். அதாவது டூ யூ கம், டூ யூ கோ, டூ ஐ கோ, அந்த மாதிரியெல்லாம் டூ தே கோ அந்த மாதிரி. இதே வந்து ஹீ ஷீ இட் நவுன் ப்ளூரல் வந்துச்சு அப்படின்னா டஸ் யூஸ் பண்ணணும். டஸ் ஹீ கம், டஸ் ஷீ கோ, அந்த மாதிரி. இதே வந்து பாஸ்ட் சிம்பிள் வித் எனி வேர்ப் எக்ஸப்ட் பி வந்துச்சு அப்படின்னா டிட் யூஸ் பண்ணணும். ஓகே, டிட் யூஸ் பண்ணி பேசணும். டிட் ஷீ கம், டிட் ஷீ கோ, டிட் தே கம், டிட் தே கோ, அந்த மாதிரியெல்லாம். ஃப்யூச்சர் சிம்பிளாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து வில் யூஸ் பண்ணணும். வில் ஐ கம், வில் தே கம், அந்த மாதிரி. ஒன்றும் கிடையாது, நம்ம கொஸ்டின்ஸில் தரவாக இருந்தோம்னா இந்த இன்வர்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஃப்ரேம் பண்ண ஆரம்பிக்கலாம். Certain expressions come to the beginning of the sentence for emphasis. ஸோ அதாவது என்னென்னா, இந்த சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் சில சமயம் வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நம்ம சில வேர்ட்ஸ் போடுவோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆக்ஸிலரி போட்டுட்டு அப்புறம் சப்ஜெக்ட் போடுவோம். ஓகே, ஸோ அது எதுக்கு அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஃபாலோட் பை இன்வர்ஷன். அதாவது ஃபாலோட் பை இன்வர்ஷனுங்கிறது ஒன்றும் கிடையாது, ஆக்ஸிலரி வேர்ப் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட். These expressions can be divided into 5 groups. மொத்தமாக இது ஈஸியாக நான் வச்சுக்கிறதுக்கு இது 5 குரூப்பாக நம்ம பிரிச்சுக்கலாம். நெகட்டிவ் adverbial expressions and frequency adverbs. Adverbial expressions beginning with only, not only, only if, only when, அதெல்லாம். அடுத்தது hardly, scarcely, no sooner. அடுத்தது வந்து கண்டிஷனல் இன்வர்ஷன்ஸ். அடுத்தது ப்ரப்போசிஷன்ஸ் அண்ட் அட்வர்பியல் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் பிளேஸ். இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு 3 மட்டும் பார்க்கலாம். ஓகே, ஏன்னா இது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், அதனால நான் இந்த ஃபர்ஸ்ட் 3 மட்டும் நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். இது ரெண்டும் நம்ம செப்பரேட்டாக பார்க்கலாம். இது கூட வந்து இது பார்க்கும்போது நம்ம வந்து நைதர், ஐதர் அதை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நெகட்டிவ் அட்வர்பியல் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சி அட்வர்ப்ஸ். ஸோ இந்த அட்வர்ப்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை பேஸ் பண்ணி தான் இது யூஸ் பண்ணணும். ஓகே, இதோட ஸ்ட்ரக்சர் வந்து இது இப்படி தான் அப்படின்னு எதுவும் கிடையாது. ஒரே ஒரு ஜென்ரல் இது என்னென்னா ஃபஸ்ட்டு ஆக்ஸிலரி போடுவோம், அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்ட் போட போகிறோம். நீங்கள் இதை எந்த சந்தர்ப்பத்திலும் இதை பயன்படுத்தக்கூடாது. ஸோ 2 இடத்துல இதை கொடுத்துட்டேன். நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் இதை பயன்படுத்தக்கூடாது. யூ ஷுடன்ட் யூஸ் திஸ் அண்டர் எனி சர்க்கம்ஸ்டான்சஸ். ஸோ இது ஜென்ரலாக நம்ம சொல்கிறது. இதை வந்து இன்வெர்ட் பண்ணி நம்ம பேசும்போது அண்டர் நோ சர்க்கம்ஸ்டான்சஸ். ஓகே, அண்டர் எனி சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்படிங்கிறத அண்டர் நோ சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்படின்னு மாற்றணும். ஓகே, ஸோ ஆல்ரெடி இது நெகட்டிவாக இருக்கிறனால அடுத்ததாக வரக்கூடியது பாசிட்டிவாக தான் இருக்கணும். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லைங்களா, ஒரே சென்டென்ஸில் 2 நெகட்டிவ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இந்த இடத்துல வந்து இது நெகட்டிவாகவும் இது பாசிட்டிவாகவும் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம நெகட்டிவாக மாற்றிட்டோம், அதனால இது பாசிட்டிவாக தான் போடணும். அண்டர் நோ சர்க்கம்ஸ்டான்சஸ் ஷுட் யூ யூஸ் திஸ். நம்ம ஷுடன்ட்டுன்னு போட்டோம் இல்லைங்களா, இந்த இடத்துல இதுதான் வந்து ஆக்ஸிலரி, இதுதான் வந்து சப்ஜெக்ட். ஸோ இது நெகட்டிவாக இருக்குது, இதை பாசிட்டிவாக மாற்றிக்கலாம். ஷுட், அதுக்கப்புறம் நம்ம சப்ஜெக்டை வந்து போடுறோம். அண்டர் நோ சர்க்கம்ஸ்டான்சஸ் இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஒரு விஷயத்தை வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறக்கு, அழுத்தம் திருத்தமாக சொல்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஃபாலோட் பை இன்வர்ஷன். ஷுட் யூ யூஸ் திஸ். எந்த சந்தர்ப்பத்திலும் நான் அவனிடம் அதை பற்றி கேட்க மாட்டேன். ஐ வில் நெவர் ஆஸ்க் ஹிம் அபவுட் தட் அண்டர் எனி சர்க்கம்ஸ்டான்சஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நெவர் அப்படிங்கிறது நெகட்டிவாக இருக்குது, இது பாசிட்டிவாக இருக்குது. இன்வர்ஷனில் வந்து அண்டர் நோ சர்க்கம்ஸ்டான்சஸ்ன்னு போட போகிறோம். அண்டர் நோ சர்க்கம்ஸ்டான்சஸ் வில் ஐ ஆஸ்க் ஹிம் அபவுட் தட். நெவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஆல்ரெடி இது நெகட்டிவாக இருக்கிறனால நெவருங்கிறத போடாமல் பேசுகிறோம். அதே மாதிரி வந்துட்டு வில் ஐ அப்படின்றத சொல்லணும். ஐ வில்னு போடலாமா அப்படின்னா போடக்கூடாது. முதல்ல வந்து ஆக்ஸிலரி போடணும், அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்ட் போடணும். ஓகே, இதுதான் இன்வர்ஷன். பாருங்கள், இந்த இடத்துல சப்ஜெக்ட் இருக்கிற வேண்டிய இடத்துல வேர்பையும், வேர்ப் இருக்கிற இடத்துல சப்ஜெக்டையும் மாற்றி போட்டு பேசுகிறோம். அண்டர் நோ சர்க்கம்ஸ்டான்சஸ் வில் ஐ ஆஸ்க் ஹிம் அபவுட் தட். ஸோ இந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த அட்வர்பியல் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சில இடங்களில் வந்து இப்போ அண்டர் எனி சர்க்கம்ஸ்டான்சஸ்ன்னு இருக்கிறத வந்து அண்டர் நோ சர்க்கம்ஸ்டான்சஸ்ன்னு மாற்றுவோம். சிலது வந்து இன்வர்ஷன்லேயும் அதே வேர்ட்ஸை யூஸ் பண்ணி பேசுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தோம்னா இன் நோ வே அப்படிங்கிறத நம்ம இங்கேயும் வந்து இன் நோ வேன்றது தான் யூஸ் பண்ண போகிறோம். இன்வர்ஷனில் என்னென்னா முன்னாடி போடுவோம், அதாவது ஒரு விஷயத்தை எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்வர்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். மித்தபடி வேர்ட்ஸ் எல்லாம் எந்த மாற்றமும் இருக்காது. அதனால் இதெல்லாம் ஞாபகம் வச்சிட்டோம்னா தான் ஈஸியாக இருக்கும்.
நீ சொல்வதை எந்த வகையிலும் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். I in no way agree with what you're saying. I in no way agree with what you're saying. ஸோ இன் நோ வே ஆல்ரெடி இது நெகட்டிவாக இருக்குது, அதனால தான் அக்ரி வித் வாட் யூர் சேயிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்வர்ஷனில் வந்துட்டு நம்ம வேறு வேர்ட்ஸ் எல்லாம் எதுவும் போட போகிறதில்ல, அதே வேர்டை எடுத்து போட போகிறோம், ஆனால் முன்னாடி போட போகிறோம். இன் நோ வே, ஓகே, இன் நோ வே. ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குதுன்னு பாருங்கள், அதாவது ஃபார்மில் டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது, இது வந்து ப்ரெசன்ட் சிம்பிளில் இருக்குது. ஐ அக்ரி. ஸோ ப்ரெசன்ட் சிம்பிளாக இருந்ததுன்னா நம்ம என்ன போடணும்னு படிச்சிருக்கோம், ஐ யூ வி தேவாக இருந்ததுன்னா டூ, ஹீ ஷீ இட்டாக இருந்தால் டஸ் போடணும்னு படிச்சிருக்கோம். அதனால இங்கே வந்து ஐ வரனால டூ போடுறோம். ஓகே, இன் நோ வே டூ ஐ அக்ரி வித் வாட் யூ ஆர் சேயிங். ஸோ இன் நோ வேவை போட்டுட்டோம், டூ போட்டோம், அதுக்கப்புறம் ஐ அக்ரி வித் வாட் யூ ஆர் சேயிங். எந்த சேஞ்சும் கிடையாது, ஜஸ்ட் இந்த இடத்துல வந்துட்டு டூ அப்படின்ற வேர்டை போட்டுட்டு நம்ம ஃபுல் சென்டென்ஸ் அப்படியே எழுதுகிறோம். அவர் வழிகாட்டுதல் இல்லாமல் சூர்யாவால் இதை ஒருபோதும் செய்திருக்க முடியாது. சூர்யா இன் நோ வே குட் ஹேவ் டன் திஸ் வித்தவுட் ஹிஸ் கைடன்ஸ். ஸோ இன் நோ வே குட் ஹேவ் டன் திஸ். ஸோ இதுதான் சென்டென்ஸ். இந்த இடத்துல வந்து வித்தவுட் எப்படி வந்துச்சு, இது ஆல்ரெடி நெகட்டிவாக இருக்குன்றவரெல்லாம் இந்த பார்ட்டுக்கு தான் நம்ம பார்க்கணும். குட் ஹேவ் டன் திஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல வித்தவுட் ஹிஸ் கைடன்ஸ். ஸோ இந்த இடத்துல வித்தவுட்டுங்கிறது நெகட்டிவ் அப்படியெல்லாம் எடுத்துக்க வேண்டாம், இதுதான் நம்ம பார்க்கணும். குட் ஹேவ் டன். சூர்யா இன் நோ வே குட் ஹேவ் டன் திஸ். ஸோ இதை செஞ்சுருக்க முடியாது. எப்படி செஞ்சுருக்க முடியாது, அவரோட கைடன்ஸ் இல்லாமல் செஞ்சுருக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல இன் நோ வேவை முன்னாடி கொண்டு வரோம். இன் நோ வே குட் சூர்யா ஹேவ். ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி நம்மளுக்கு ஆக்ஸிலரி இருக்குது, அதனால் அதை போடுறோம். இது சூர்யாங்கிறது சப்ஜெக்ட், இது ஆக்ஸிலரி, அதனால் ஃபஸ்ட்டு ஆக்ஸிலரி போடுறோம், அப்புறம் சப்ஜெக்டை போடுறோம். இன் நோ வே குட் சூர்யா ஹேவ் டன் திஸ் வித்தவுட் ஹிஸ் கைடன்ஸ். In no way could Surya have done this without his guidance. நிறுவனம் ஒருபோதும் சட்டவிரோதமாக எதுவும் செய்ததில்லை. The company never did anything illegal. The company never did anything illegal. ஸோ நெவர் அப்படின்றத யூஸ் பண்ணி நம்ம இந்த சென்டென்ஸ் ஜென்ரலாக பேசுகிறோம். இதை வந்து இன்வர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றும்போது at no time அல்லது at no pointங்கிறத யூஸ் பண்ணுறோம். at no time ஆர் at no point, அதாவது எந்த ஒரு தருணத்திலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அப்படின்ற மாதிரி. நம்ம வந்து சர்க்கம்ஸ்டான்சஸ்ன்றதை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணலாம்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது வந்து என்னென்னா அந்த இடத்துல வந்து சூழ்நிலை அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இந்த இடத்துல வந்து ஒரு டைம் ஃபேக்டை வச்சு எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லேயுமே அவங்க யூஸ் பண்ணலன்னு நம்ம சொல்ல வரோம். ஓகே, at no time அல்லது at no point did the company do anything illegal. at no time or at no point எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். did the company do anything illegal. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து எந்த டென்ஸில் இருக்குது, இது வந்து சிம்பிள் பாஸ்டில் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து did அப்படிங்கிற ஆக்ஸிலரி யூஸ் பண்ணணும்னு மேலே நம்ம அந்த லிஸ்ட்டில் பார்த்தோம் இல்லைங்களா, அதை தான் நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு டிட் இருக்கே, இது வந்து ஆக்ஸிலரியா அப்படின்னா கிடையாது, இது வந்து மெயின் வேர்ப். ஓகே, பாஸ்டில் வந்து டிட் வந்து எப்போவுமே வந்து மெயின் வேர்பாகவும் வரும், ஆக்ஸிலரியாகவும் வரும். ஓகே, இந்த சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் டிட் அப்படிங்கிறது மெயின் வேர்பாக இருக்குது. அதனால் இதை வந்து மாற்றும்போது இது வந்து ஆக்ஸிலரி ஒரு டிட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறனால இந்த டிட்டை வந்துட்டு நம்ம என்னவா மாற்றுறோம், V1 ஃபார்முக்கு திருப்பி கொண்டு போகிறோம், டூ அப்படிங்கிறத மாற்றுறோம். At no point or at no time did the company do anything illegal. ஸோ இந்த இடத்துல வந்து did அப்படிங்கிற ஒரு ஆக்ஸிலரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஓகே, verb. அதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்ட் என்ன, the companyங்கிறது தான் சப்ஜெக்ட், அதை போடுறோம். ஃபஸ்ட்டு verb போடுறோம், அதுக்கப்புறம் வந்து the companyங்கிறத போடுறோம். At no time or at no point did the company do anything illegal. ஸோ இதே வந்துட்டு இன்னொரு வேர்ப் வச்சும் நம்ம பார்க்குறக்காக நான் கொடுத்துருக்கேன், அதே சென்டென்ஸ் கொடுக்கவில்லை. அதனால தான் இது வந்து நான் ஃபாண்ட் சைஸ் வந்து சின்னது பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் வந்து ஒரு ஹிண்ட்டுக்காக இது எப்படி மாற்றணும் அப்படின்ட்டு. ஏன்னா ரெண்டு இடத்துலையுமே டிட் வரும்போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், அதனால் வேறு வேர்ப் வச்சு பார்க்கலாம். நிறுவனம் ஒருபோதும் சட்டவிரோதமாக எதுவும் கொடுத்ததில்லை அப்படின்னு வச்சுக்கலாம். The company never gave. இந்த இடத்துல டிட்டை வந்து விட்டுருங்க, கேவ் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. The company never gave anything illegal அப்படின்னு past simple sentence இருக்குது. இதை வந்து இன்வர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றும்போது at no point அல்லது at no time did the company. ஸோ did அப்படிங்கிற ஆக்ஸிலரியை போடணும். ஓகே, போட்டுட்டோம். அதுக்கப்புறம் the companyங்கிறது சப்ஜெக்ட், அதை போடுறோம். did the company
give. ஸோ gave அப்படிங்கிறது past tenseல இருக்குது. did வந்துட்டனால நம்ம வந்து present tense verb தான் யூஸ் பண்ணணும், V1 ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். அதனால இங்கே போடுறோம். at no time or at no point did the company give anything illegal. Okay, did the company give anything illegal? நான் ஒருபோதும் இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கவில்லை. I never gave my consent to the plan. I never gave my consent to the plan. ஸோ இந்த அப்படின்னு இருக்கே this planன்னு சொல்லணுமா அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ஆர்டிகல்ஸில் படிச்சிருக்கோம் இல்லைங்களா. கம்பல்சரியாக எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து this the that அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம கான்வர்சேஷன் வச்சு அந்த the அப்படின்றத யூஸ் பண்ணும்போது அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னு படிச்சிருக்கோம். அதை பேஸ் பண்ணி தான் நான் இதை கொடுத்துருக்கேன். ஓகே, at no time or at no point. ஸோ did அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து என்ன டென்ஸில் இருக்குது, இது வந்து பாஸ்ட் சிம்பிளில் இருக்குது. அதனால் did அப்படிங்கிறத போட்டுட்டு சப்ஜெக்ட் அண்ட் ஐ போடுறோம். அதுக்கப்புறம் gave அப்படிங்கிறத வந்து கிவ்வாக மாற்றுறோம். at no time or at no point did I give my consent to the plan. ஸோ மித்ததெல்லாம் எதுவும் மாறாது. இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எம்ஃபசைஸ் பண்ணுறக்கு அந்த அட்வர்பியல் எக்ஸ்பிரஷன் நம்ம போடுறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஆக்ஸிலரி போடுறோம், அப்புறம் சப்ஜெக்ட் போடுறோம். ஓகே, மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து அப்படியே எழுதிட்டு வரோம். give my consent to the plan. இந்த இடத்துல did வந்தனால gave அப்படிங்கிறது கிவ்வாக மாற்றுறோம். அடுத்தது இது போன்ற முரட்டுத்தனமான மக்களை அவர்கள் இதற்கு முன் சந்தித்ததில்லை. They had met such rude people nowhere before. ஸோ நோவேர் இதற்கு முன்னே எங்கேயுமே அவங்க பார்த்ததில்லை, சந்தித்ததில்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல நோவேர் அப்படின்னு இருக்கிறனால தான் இது வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஒரு சென்டென்ஸில் ஒரு நெகட்டிவ் தான் இருக்கணும், அதனால் இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஸோ நோவேர் அப்படின்னாலே அதுக்கு முன்னாடி அவங்க சந்தித்ததே இல்லை அப்படின்னு அர்த்தம். தே ஹேட் மெட் சச் ரூட் பீப்புள் நோவேர் பிஃபோர். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம தே ஹேடன்ட் மெட் சச் ரூட் பீப்புள் நோவேர் பிஃபோர்னு சொல்லாமன்னா சொல்லக்கூடாது. ஓகே, ஸோ இந்த நோவேர் அப்படிங்கிறத எம்ஃபசைஸ் பண்ணுறக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் போடணும். அதுக்கப்புறம் இன்வர்ஷன் ஸ்டேட்மெண்ட் கொண்டு வரோம். ஸோ இந்த இடத்துல ஹேட் அப்படிங்கிறது தான் ஆக்ஸிலரி, அதை போடுறோம். அதுக்கப்புறம் தேங்கிறது சப்ஜெக்ட், அதை போடுறோம். மீதி இருக்கிறத அப்படியே கொண்டு வரோம். மெட் சச் ரூட் பீப்புள் பிஃபோர். ஓகே, இந்த நோவேர் இங்கே கொண்டு வந்துட்டோம். அப்புறம் ஆக்ஸிலரி போடுறோம், சப்ஜெக்ட் போடுறோம், மீதி இருக்கிறத அப்படியே கொண்டு வரோம். Nowhere had they met such rude people before. Nowhere had they met such rude people before. அத்தகைய அழகான சிலையை அவள் இதற்கு முன் எங்கும் பார்த்ததில்லை. She had seen such a beautiful statue nowhere before. She had seen such a beautiful statue nowhere before. ஸோ அதே மாதிரி தான் நோவேர் இங்கே கொண்டு வரோம் எம்ஃபசைஸ் பண்ணுறக்கு. அதுக்கப்புறம் ஆக்ஸிலரி போடுறோம், சப்ஜெக்ட் போடுறோம், மீதி இருக்கிறது அப்படியே கொண்டு வரோம். நோவேர் ஹேட் ஷீ சீன் சச் அ பியூட்டிஃபுல் ஸ்டாச்சு. நோவேர் ஹேட் ஷீ சீன் சச் அ பியூட்டிஃபுல் ஸ்டாச்சு. அடுத்தது, ஒருபோதும் நாம் வீட்டை பூட்டாமல் போகக்கூடாது. ஒருபோதும் நாம் வீட்டை பூட்டாமல் போகக்கூடாது, அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலும் அப்படின்ற மாதிரி இதை எடுத்துக்கலாம். ஓகே, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நம்ம எவ்வளோ எமர்ஜென்சியாக இருந்தாலும் நம்ம வீட்டை பூட்டாமல் போகக்கூடாது அந்த மாதிரி சொல்கிறது. We must on no account leave the house unlocked. We must on no account leave the house unlocked. ஸோ இந்த இடத்துல எல்லாம் நான் வந்துட்டு அண்டர் எனி சர்க்கம்ஸ்டான்சஸ்ன்னு சொல்லாமன்னா தாராளமாக சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, எது வேணாலும் நம்ம போடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஆன் நோ அக்கவுண்ட் அப்படிங்கிறத போடுறோம் இங்கே. ஓகே, எம்ஃபசைஸ் பண்ணுறக்காக. அதுக்கப்புறம் மஸ்ட் அப்படிங்கிற ஆக்ஸிலரி போடுறோம், ஆக்ஸிலரி வெர்ப். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் கொண்டு வரோம். On no account must we leave the house unlocked. On no account must we leave the house unlocked. So must we leave the house unlocked. அதாவது என்னென்னா பூட்டாமல் ஒருபோதும் நம்ம வீட்டை விட்டு வெளியில் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, ஒருபோதும் ஊழியர்கள் ஆஃபீஸிலிருந்து தனிப்பட்ட தொலைபேசி அழைப்புகளை செய்யக்கூடாது. Employees must on no account make personal telephone calls from the office. Employees must on no account make personal telephone calls. ஸோ இந்த இடத்துல வந்து இதுதான் வந்து நம்ம பார்க்கணும். இது ஆல்ரெடி நெகட்டிவாக இருக்கிறனால நம்ம வந்து ஷுட் நாட் மேக் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஆன் நோ அக்கௌண்ட் மேக் அப்படின்னாலே என்னென்னா பண்ணக்கூடாது அப்படின்னு தான் அர்த்தம். ஷுடன்ட் மேக் தான் அர்த்தம்.
personal telephone calls from the office. ஸோ இதை வந்து முன்னாடி போடுறோம். on no account must employees make personal telephone calls from the office. அடுத்தது, எல்லோரிடமும் பேசும் வரை என்னால் எந்த முடிவும் எடுக்க முடியாது. எல்லோரிடமும் பேசும் வரை என்னால் எந்த முடிவும் எடுக்க முடியாது. I won't be able to make decision. I won't be able to make decision until I have spoken to everyone. Until I have spoken to everyone. இது ஜென்ரலாக நம்ம ஃப்ரேம் பண்ணுறது. இதே வந்து not until அப்படின்றத போட்டு நம்ம இன்வர்ஷன் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரேம் பண்ணும்போது not until, ஓகே, not until. ஸோ இது வந்து பாசிட்டிவாக இருக்குது, அதனால won't அப்படின்றத போட்டோம். இது வந்து நெகட்டிவாக மாறிடுச்சு, நாட் அன்டில்னு கொண்டு வரோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து won't அப்படிங்கிறது என்னவாக மாறும், வில்லாக மாறிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். எந்த இடத்துல வந்து இந்த பாயிண்ட் இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இந்த அட்வர்பியல் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பாருங்கள். until I have spoken to everyone, I won't be able to make decision. ஸோ இந்த இடத்துல வந்து இங்கே தான் சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு இன்வெர்ட் பண்ண போகிறோம். அதனால் இதை எம்ஃபசைஸ் பண்ணுறனால இந்த பார்ட்டை அப்படியே எழுதுகிறோம். ஓகே, நாட் அன்டில்னு போட்டு இதை அப்படியே எழுதுகிறோம். இங்கே பாருங்கள், நாட் அன்டில் ஐ ஹாவ் ஸ்போக்கன் டு எவ்ரி ஒன். இந்த இடத்துல ஹாவ் ஐ ஸ்போக்கன் டு எவ்ரி ஒன்னு மாற்றிடக்கூடாது. இதை தான் நம்ம மாற்ற போகிறோம். இது வந்து மாற்ற போகிறது கிடையாது. இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா ப்ராக்டிஸ் பண்ணி தான் இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, not until I have spoken to everyone. பாருங்கள், இது அப்படியே கொண்டு வரும். I have spoken to everyone. Not until I have spoken to everyone. ஸ்டாப் பண்ணிக்கோங்க. won't I அப்படின்னு கொண்டு வராமல் will I, ஏன்னா ஆல்ரெடி இது நெகட்டிவாக இருக்குது, அதனால இது வந்து பாசிட்டிவாக போடணும். will I be able to make decision. Not until I have spoken to everyone will I be able to make decision. நீங்கள் எனக்கு அனுமதி கொடுக்கும் வரை நான் அவர்களிடம் எதுவும் சொல்ல மாட்டேன். I won't tell anything to them until you give me permission. I won't tell anything to them until you give me permission. இந்த இடத்துல எம்ஃபசைஸ் பண்ணுற பார்ட் இதுதான். அன்டிலோட சேர்த்து இதையும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் அப்படியே எழுதலாம். not until. ஸோ இது இன்வர்ஷனாக கொண்டு வருமா, அன்டிலுங்கிறத நாட் அன்டில்னு மாற்றுறோம். நாட் அன்டில் யூ கிவ் மீ பெர்மிஷன், அதை அப்படியே போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இதை தான் மாற்றுறோம். ஓகே, இது வந்து ஆக்சிலரி, இது சப்ஜெக்ட், இதை ரெண்டையும் தான் மாற்றணும், இன்வெர்ட் பண்ணணும். நாட் அன்டில் யூ கிவ் மீ பெர்மிஷன் வில் ஐ டெல் எனிதிங் டு தெம். ஓகே, வில் ஐ டெல் எனிதிங் டு தெம். நான் கிளாஸை நிரப்பும் வரை அது உடைந்திருப்பதை பார்க்கவில்லை. I didn't notice that my glass was broken until I filled it. Until I filled it. ஸோ இந்த பார்ட்டை அப்படியே எழுதிக்கலாம். ஜஸ்ட் நாட் அப்படிங்கிறது மட்டும் ஒன்று சேர்த்திக்கலாம். நாட் அன்டில் ஐ ஃபில்ட் மை கிளாஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த மாதிரி வரும்போது ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அந்த சப்ஜெக்ட் என்னவோ அந்த நேமை வந்து மாற்றணும்னு நம்ம படிச்சிருக்கோம். அதை வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம். இட்டுன்னு போடக்கூடாது. ஸோ கிளாஸ் அப்படின்னு போட்டுட்டு செகண்ட் பாயிண்டில் வந்து கிளாஸுக்கு பதிலாக இட்டுன்னு மாற்றிக்கணும். நாட் அன்டில் ஐ ஃபில்ட் மை கிளாஸ். ஓகே, ஐ டென்ட் அப்படின்னு இருக்கிறத வந்துட்டு இது நெகட்டிவாக இருக்குது, இதை வந்து பாசிட்டிவாக மாற்றி அப்புறமா இன்வெர்ட் பண்ணணும். டிட் ஐ நோட்டிஸ் தட் இட் வாஸ் ப்ரோக்கன். ஓகே, தட் மை கிளாஸ் வாஸ் ப்ரோக்கனை வந்து தட் இட் வாஸ் ப்ரோக்கன். ஸோ இந்த இடத்துல இட் அப்படிங்கிறத மை கிளாஸாக கொண்டு வரோம். அதே மாதிரி மை கிளாஸுங்கிறத இட்டாக மாற்றணும். நம்ம ஆல்ரெடி இது ப்ரீவியஸாக பார்த்துருக்கோம், அதே இதுதான். Not until I filled my glass did I notice that it was broken. காவலர்கள் அவர்களை கண்காணிக்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. They don't know that the guards are watching them. They don't know that the guards are watching them. ஸோ இந்த they don't know அப்படிங்கிறத வந்து little do they know அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த இன்வர்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா மீதி இருக்கிறது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் யூசேஜ் வந்து. பட் இந்த லிட்டில் டூ தே நோ, லிட்டில் டஸ் ஹீ நோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுறதை பார்க்கலாம். நிறைய மூவிஸில் பார்க்கலாம், நியூஸ் சேனல்ஸில் பார்க்கலாம், நியூஸ் பேப்பர்ஸ் ரீட் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நிறையா பார்க்கலாம். ஓகே, ஸோ தே டோன்ட் நோ அப்படிங்கிறது வந்து லிட்டில் டூ தே நோ அப்படின்னும் சொல்லலாம். லிட்டில், ஸோ இந்த டோன்ட்டை வந்து டூ அப்படின்னு மாத்திரம். தே நோ, ஃபஸ்ட் வந்து ஆக்சிலரி போட்டோம், அப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் மெயின் வெர்ப்.
ஸோ இந்த இடத்துல வந்து லிட்டில் டூ தே நோ அப்படின்னா என்னென்னா அவங்களுக்கு தெரியாது அப்படின்ற அர்த்தம் தான் மேக்ஸிமம். சில சமயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ தெரியும், நிறையா தெரியாது, பட் ஏதோ பட்டும் படாமையும் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அர்த்தத்துலேயும் நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். லிட்டில் டூ தே நோ தட் த காட்ஸ் ஆர் வாட்சிங் தெம். அடுத்தது, அவள் இன்று இரவு இங்கே வருகிறாள் என்று அவனுக்கு தெரியாது. He doesn't know that she is coming here tonight. ஸோ இது மாற்றும்போது little does he know. ஸோ doesn't இருக்கிறத doesn't மாற்றுறோம். Little does he know that she is coming here tonight வரணும். I'm extremely sorry, இந்த இடத்துல tonightன்றது வரணும். ஸோ எப்போவுமே வந்து இது ரெண்டு சென்டென்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரெசன்ட் சிம்பிளில் இருக்குது. அதனால ப்ரெசன்ட் சிம்பிள் வரும்போது சப்ஜெக்ட் சொன்ன ஐ, யூ, வி, தே, நவுன் ப்ளூரல்கெல்லாம் வந்து லிட்டில் டூ அப்படின்றத யூஸ் பண்ணோம். இதே வந்துட்டு ஹீ, ஷீ, இட் நவுன் சிங்குலராக இருந்துச்சு அப்படின்னா லிட்டில் டஸ் அப்படிங்கிறத போட்டு பேசணும். இதே வந்து பாஸ்ட் சிம்பிளாக இருந்ததுன்னா டிட் வரும் இல்லைங்களா, அதனால வந்து லிட்டில் டிட் அப்படின்னு மாற்றிடணும். நீ அப்படி உணருவாய் என்று எனக்கு தெரியவில்லை. இது வந்து பாஸ்ட் டென்ஸ். I didn't know that you would feel that way. I didn't know that you would feel that way. இதை மாற்றும்போது little did. ஸோ didn't வந்து did அப்படின்னு மாற்றுறோம். Little did I know that you would feel that way. அத்தகைய சுவாரஸ்யமான நபரை அவர் அரிதாய் சந்தித்திருப்பார். Ram had seldom met such an interesting person. Ram had seldom met such an interesting person. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு seldom அப்படிங்கிறத முன்னாடி போடுறோம் எம்ஃபசைஸ் கொடுக்குறக்கு. அதுக்கப்புறம் ஆக்சிலரியான had போடுறோம். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வந்து ராம், அதை வந்து கொண்டு வரோம். மீதி இருக்கிறத அப்படியே போடுறோம். Seldom had Ram met such an interesting person. Seldom had Ram met such an interesting person. ஸோ அரிதாய் அப்படின்னா என்ன? seldom. ராதா அரிதாய் ஒரு கருத்தை முன்வைத்தாள். அதாவது என்னென்னா அவள் எப்பவுமே வந்து அவளோட ஒப்பீனியனை சொல்லவே மாட்டான், என்னைக்காவது ஒரு நாள் சொல்லுவா, அந்த மாதிரி சொல்கிறோம். ராதா செல்டம் ஆஃபர்ட் அண்ட் ஒப்பீனியன். ராதா செல்டம் ஆஃபர்ட் அண்ட் ஒப்பீனியன். ஸோ இது எந்த டென்ஸில் இருக்குது? இது வந்து பாஸ்ட் சிம்பிளில் இருக்குது. பாஸ்ட் சிம்பிளாக இருந்தது அப்படின்னா நம்ம ஜென்ரலாக பேசும்போது ஆக்சிலரி வராது. இதே வந்து இன்வர்ஷன் கொண்டு வரும்போது ஆக்சிலரி கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ நம்ம என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு படிச்சிருக்கோம்? டிட். ஸோ டிட் வந்துச்சு அப்படின்னா இந்த பாஸ்ட் டென்ஸ் வேர்பை வந்துட்டு ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பாக மாற்றிடணும், அதாவது V1 ஃபார்முக்கு கொண்டு வந்துடணும். செல்டம் டிட் ராதா ஆஃபர் அன் ஒப்பீனியன். செல்டம் டிட் ராதா ஆஃபர் அன் ஒப்பீனியன். அடுத்தது, எனக்கு அரிதாய் சளி பிடிக்கும். I rarely catch a cold. I rarely catch a cold. ஸோ இது எந்த ஃபார்மில் எந்த டென்ஸில் இருக்குது? இது வந்து ப்ரெசன்ட் சிம்பிளில் இருக்குது. ஸோ ப்ரெசன்ட் சிம்பிளாக இருந்தால் ஐயூ விதேக்கு வந்து டூ அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அதை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ரேர்லி டூ ஐ கேட்ச் அ கோல்டு. ஃபஸ்ட்டு வந்து ரேர்லி போட்டுடுறோம் எம்ஃபசிஸ்க்காக. அதுக்கப்புறம் டூ அப்படின்ற ஆக்சிலரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஐ கேட்ச் அ கோல்டு. ரேர்லி டூ ஐ கேட்ச் அ கோல்டு. ரேணு அரிதாக ஃப்ரெஞ்சில் பேசுவாள். Renu rarely speaks French. Rarely does Renu speak French. ஸோ எப்பவுமே வந்துட்டு he, she, it நவுன் சிங்குலர் வந்துச்சுன்னா டஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு படிச்சிருக்கோம். டஸ் வந்தது அப்படின்னாலே வேர்பு கூட இருக்கிற எஸ்ஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதனால் இதை வந்து V1 ஃபார்முக்கு கொண்டு வரோம். Rarely does Renu speak French. அடுத்தது, நெவர் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அட் நோ டைம், அட் நோ பாயிண்ட் யூஸ் பண்ணுறதை பார்த்தோம். நெவர் அப்படிங்கிறத நெவர் வச்சு இன்வர்ஷன் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரேம் பண்ணுறது எப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். நான் இதற்கு முன் அதை பற்றி ஒருபோதும் பேசியதில்லை. I have never யோசித்ததில்லை I have never thought about it before. I have never thought about it before. ஸோ இந்த இடத்துல நெவர் அப்படிங்கிறது முன்னாடி கொண்டு வரோம் எம்ஃபசிஸ்க்காக. அதுக்கப்புறம் ஆக்சிலரியான ஹேவ் போடுறோம். அதுக்கப்புறம் ஐ போட்டுட்டு மீதி இருக்கிறதுலாம் அப்படியே போடுறோம் அந்த வேர்ட்ஸை. நெவர் ஹாவ் ஐ தாட் அபவுட் இட் பிஃபோர். நெவர் ஹாவ் ஐ தாட் அபவுட் இட் பிஃபோர். இதே வந்து அட் நோ டைம்னு சொல்லாமன்னா தாராளமாக சொல்லிக்கலாம். அட் நோ டைம் ஹாவ் ஐ தாட் அபவுட் இட் பிஃபோர். அட் நோ பாயிண்ட் ஹாவ் ஐ தாட் அபவுட் இட் பிஃபோர் அப்படியும் சொல்லலாம். நான் இதற்கு முன் ஒருபோதும் அத்தகைய சிறிய நாய்களை பார்த்ததில்லை. I never saw such small dogs before.
I never saw such small dogs before. ஸோ இந்த சென்டென்ஸை நான் வந்துட்டு பாஸ்ட் சிம்பிளில் கொடுத்துருக்கேன். ஸோ பாஸ்ட் சிம்பிளாக இருந்ததுன்னா இன்வர்ஷனுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணணும், டிட் அப்படிங்கிற ஆக்ஸிலரி இன்ட்ரடியூஸ் பண்ணணும். I saw. ஸோ அதனால் வந்துட்டு I did seeன்றது இன்னொரு ஃபார்ம். அந்த டிட்டை தான் நம்ம இங்கே கொண்டு வரோம். ஃபர்ஸ்ட் நெவர் போட்டுட்டோம், டிட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், டிட்ங்கிற ஆக்ஸிலரியா, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் போடுறோம், சாங்கிறத சியா மாத்திரம். நெவர் டிட் ஐ see such small dogs before. அடுத்தது ஹார்ட்லி எவர். உமா அரிதாகத்தான் வெளியே போவாள். உமா அரிதாகத்தான் வெளியே போவாள். உமா hardly ever goes out. உமா hardly ever goes out. ஸோ hardly ever முன்னாடி போடுறோம். hardly ever does உமா go out. ஸோ இது வந்து என்ன ஃபார்மில் என்ன டென்ஸில் இருக்குது, ப்ரெசன்ட் சிம்பிளில் இருக்குது. ஸோ ப்ரெசன்ட் சிம்பிள்ன்றனால நம்ம ஹீ ஷீட் வந்ததுன்னா வேர்ப் கூட எஸ்ஓ இஎஸ்ஓ போடுவோம். இதே வந்துட்டு நம்ம டஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எஸ் இஎஸ்ஸை வந்து வேர்ப்லேருந்து எடுக்கணும். அதனால் இங்கே வந்து கோ அப்படின்னு மாற்றுறோம். hardly ever does உமா go out. நீ எனக்கு அரிதாக தான் ஃபோன் செய்கிறாய். நீ எனக்கு அரிதாக தான் ஃபோன் செய்கிறாய். யூ ஹார்ட்லி எவர் கால் மீ. யூ ஹார்ட்லி எவர் கால் மீ. ஸோ ஹார்ட்லி எவர் போட்டுட்டு ஹார்ட்லி எவர் டூ யூ கால் மீ. ஸோ இது வந்துட்டு உமாங்கிறது நவுன் சிங்குலர், அதனால டஸ் கோ இஎஸ் போட்டிருக்கனால நம்ம வந்து டஸ் போட்டுட்டு இந்த இது போட்டோம். ஐ யூ வி தேங்கிறது வந்து ஃபஸ்ட்டு செட்டு, அதனால டூ அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஹார்ட்லி எவர் டூ யூ கால் மீ. hardly ever do you call me. நாங்கள் அரிதாக தான் அங்கே போவோம். we hardly ever go there. hardly ever do we go there. hardly ever do we go there. அடுத்தது வந்து adverbial expressions beginning with only, not only, only if, only when அதெல்லாம். ஓகே, ஏதாவது ஆலோசனை தேவைப்படும் போது மட்டுமே அவன் என்னை அழைத்தான். He only called me when he needed some advice. இது வந்து ஜென்ரலாக நம்ம பேசும்போது யூஸ் பண்ணுறது. He only called me when he needed some advice. ஸோ இப்போ வந்து இன்வர்ஷனில் வந்து நம்ம இந்த only when வந்து சேர்த்தி போடுறோம். Only when he needed some advice did he call me. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, until வரும்போது not until வந்து அந்த ஃபார்ம் போட்டுட்டு அப்புறம் செகண்ட் சென்டென்ஸ் மாற்றுவோம். அதே இது தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஒன்லி கூட வர்றதை மட்டும்தான் நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம் வேர்ட்ஸை. இதை வந்து அப்படியே போடுற போகிறோம். ஸோ ஒன்லி வென் ஹீ நீடட் சம் அட்வைஸுங்கிறத அப்படியே எழுதுங்க. இதை வந்து இன்வெர்ட் பண்ணிடக்கூடாது. ஒன்லி வென் ஹீ நீடட் சம் அட்வைஸ் போட்டுட்டு ஹீ கால்ட் மீ. இது என்ன டென்ஸில் இருக்குது, ஹீ கால்ட் மீங்கிறது வந்துட்டு பாஸ்ட் சிம்பிளில் இருக்குது. ஸோ பாஸ்ட் சிம்பிள்னாலே டிட் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். டிட் போட்டுட்டோம், ஹீ கால் மீன்னு மாற்றிட்டோம். கால்ட் அப்படிங்கிறது பாஸ்ட்டில் இருக்குது, அதை வந்து V1 ஃபார்முக்கு கால்னு கொண்டு வரோம். ஒன்லி வென் ஹீ நீடட் சம் அட்வைஸ் டிட் ஹீ கால் மீ. என் கிளாஸை நிரப்பும் போதுதான் அது உடைந்திருப்பதை நான் கவனித்தேன். I only noticed that my glass was broken when I filled it. when I filled it. ஸோ இந்த பார்ட்டை அப்படியே எழுதிக்கலாம். only when I filled my glass. ஸோ இட்டுங்கிறது பதிலாக நம்ம my glassன்னு மாற்றணும். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக ஒரு சென்டென்ஸில் பார்த்தோம் இல்லைங்களா, அதே தான். only when I filled my glass I noticed. ஸோ இதுவும் வந்து பாஸ்ட் சிம்பிளில் இருக்குது, அதனால் did அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் நோட்டிஸ்ட் அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்மில் இருக்குது, அதை வந்துட்டு ப்ரெசன்ட் ஃபார்முக்கு கொண்டு வரும், அதாவது V1 ஃபார்முக்கு கொண்டு வரும். only when I filled my glass did I notice that it was broken. ஓகே, ஸோ இது அப்படியே எழுதுகிறோம். இந்த இடம் வரும்போது மட்டும் ஆக்ஸிலரி இன்ட்ரடியூஸ் பண்ணி சப்ஜெக்டையும் ஆக்ஸிலரியும் மாற்றி போட்டுட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறோம். only when I filled my glass did I notice that it was broken. அப்போதுதான் அவர்கள் அந்த ரகசியத்தை கண்டுபிடித்தார்கள். they only discovered that secret then. they only discovered that secret then. only did they discover that secret. ஸோ இந்த இடத்துல only thenங்கிறது பிரித்து எழுதாமல் நம்ம வந்து சேர்த்து எழுதுகிறோம். only then did they discover that secret. ஸோ they discovered past simple இருக்கு. as usual நம்ம did introduce பண்ணி அப்புறமா நம்ம வந்து subject போடுறோம்.
அப்போதுதான் அவன் அந்த பார்சலை பார்த்தான். He only saw that parcel then. He only saw that parcel then. Only only then did he see that parcel. Only then did he see that parcel. எல்லோரும் அனுமதித்தால் மட்டுமே நான் அதை செய்வேன். I would only do it if everyone allowed. I would only do it if everyone allowed. எல்லாரும் வந்து பெர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து செய்வேன். ஸோ இந்த இடத்துல only and if வந்து சேர்த்துறோம். only if everyone allowed இந்த பார்ட்டை அப்படியே எழுதுகிறோம். only if everyone allowed. ஸோ இந்த இடத்துல auxiliary and subject இதை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும். would I do it? only if everyone allowed would I do it? அவர்கள் கேட்டால் மட்டுமே அவன் அதை பற்றி சொல்வான். he would only tell about it if they asked. ஸோ இந்த இடத்துல only if they asked would he tell about it. இந்த புதிரை யூகிப்பதன் மூலம் மட்டுமே தீர்க்க முடியும். You can only solve this puzzle by guessing. ஸோ இந்த இடத்துல only by வந்து சேர்த்தி போடுறோம், guessing வந்து சேர்த்திக்கிறோம் அப்படியே. only by guessing auxiliary வந்து can, you வந்து subject, இது ரெண்டையும் வந்துட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். only by guessing can you solve this puzzle. only by guessing can you solve this puzzle. அதை பார்த்து மட்டுமே அவர்களால் கேள்வி கேட்க முடியும். they will only be able to question by seeing that. only by seeing that will they அப்படின்னு மாற்றணும். will they be able to question. இந்த இயந்திரம் இப்படி மட்டுமே இயங்குகிறது. this machine only works in this way. this machine only works in this way. ஸோ only in this way அப்படின்னு போட்டுட்டு only in this way என்ன டென்ஸில் இருக்குது இந்த சென்டென்ஸ்? இது வந்து ப்ரெசன்ட் சிம்பிளில் இருக்குது. அதுவும் வந்து செகண்ட் செட் நவுன் சிங்குலர்னால நம்ம வேர்ப் கூட எஸ் போட்டு பேசுகிறோம். அதனால் டஸ் சேர்த்துறோம் இன்வர்ஷன் ஃபார்மில். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வேர்ப் கூட இருக்கக்கூடிய எஸ்ஸை வந்து எடுத்துடணும். டஸ் வந்தாலே வேர்ப் கூட எஸ் போடக்கூடாது. only in this way does this machine. ஸோ டஸ் அப்படிங்கிறது ஆக்சிலரி வேர்ப் போட்டுட்டோம். this machineங்கிறது தான் சப்ஜெக்ட், அதை போட்டுட்டோம். only in this way does this machine work. இது பார்த்தா கேள்வி மாதிரி தான் எல்லாமே இருக்கும், பட் இது எதுவுமே கேள்வி கிடையாது. இது எல்லாமே வந்து இன்வர்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதை இந்த வழியில் மட்டுமே செய்ய முடியும். this can only be done in this way. this can only be done in this way. only in this way can this be done. can this be done. உங்கள் வேலையை முடித்த பிறகுதான் உங்களால் வீட்டிற்கு போக முடியும். இல்லைனா உங்கள் வேலையை முடித்த பிறகு மட்டுமே உங்களால் வீட்டிற்கு போக முடியும். எப்படி வேணாலும் இது சொல்லலாம். you can only go home after you finish your work. you can only go home after you finish your work. ஸோ இந்த இடத்துல only after அப்படின்றத போடுறோம். அது கூட இந்த finish your workன்றது சேர்த்திக்கிறோம். only after finishing your work. only after finishing your work. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரப்போசிஷன் சாப்டரில் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? பிஃபோர் ஆஃப்டர் டில் கூட வந்து வேர்ப் வரும்போது ஐஎன்ஜி சேர்த்தி பேசணும். சப்ஜெக்ட் வரல அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம இந்த யூ அவாய்ட் பண்ணுறனால ஐஎன்ஜி போட்டு நம்ம பேசுகிறோம். இல்லை எனக்கு வந்து இதே ஃபார்ம் போட்டு பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா only after you finish your work அப்படி சொல்லணும். only after you finish your work அது அப்படியே போட்டுட்டு can you go home. ஸோ இந்த இடத்துல ஆக்சிலரி வந்து can, சப்ஜெக்ட் வந்து you, அதை ரெண்டையும் மாற்றிட்டு போடுறோம். only after finishing your work can you go home இப்படியும் சொல்லலாம். ஏன்னா வந்து ரெண்டு யூ வேண்டாம், ரிப்பீட் பண்ண வேண்டாங்கிறக்காக நான் இப்படி கொடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் ரிப்பீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா only after you finish your work can you go home அப்படியும் சொல்லலாம். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ப்ரப்போசிஷன் சாப்டரில் பிஃபோர் ஆஃப்டர் டில் வந்துச்சு அப்படின்னா வேர்ப் சேர்க்கும் போது ஐஎன்ஜி போட்டு தான் பேசணும், சப்ஜெக்ட் இல்லாத பட்சத்தில். சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா ஐஎன்ஜி வராது. மதிய உணவிற்கு பிறகு மட்டுமே உங்களால் டிவி பார்க்க முடியும்.
you can only watch TV after lunch. So only after lunch can you watch TV. Only after lunch can you watch TV. அடுத்தது சிங்கிங் மட்டும் இல்லை, பெயிண்டிங்கும் லில்லிக்கு ரொம்ப பிடிக்கும். லில்லி லவ்ஸ் நாட் ஓன்லி சிங்கிங் பட் ஆல்சோ பெயிண்டிங். ஸோ இந்த பட் ஆல்சோ அப்படிங்கிறத சேர்த்து தான் நம்ம பேசணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நாட் ஓன்லி வந்துச்சுனாலே பட் ஆல்சோ சேர்த்திக்கணும்னு நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அது எந்த இதாக இருந்தாலும் சரி, நார்மலாக நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போதும் சரி, இன்வர்ஷன் ஸ்டைலில் ஃப்ரேம் பண்ணாலும் சரி, பட் ஆல்சோ சேர்த்திக்கணும் நாட் ஓன்லி வரும்போது. லில்லி லவ்ஸ் நாட் ஓன்லி சிங்கிங் பட் ஆல்சோ பெயிண்டிங். ஸோ இது மாற்றும்போது நாட் ஓன்லி டஸ் லில்லி லவ் சிங்கிங். ஸோ இந்த ரெண்டு ஃபார்ம் வந்து நல்லா கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கணும், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நாட் ஓன்லி டஸ் லில்லி லவ். ஸோ லில்லி லவ்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு எந்த ஃபார்மில், எந்த டென்ஸில் இருக்குது, இது வந்து ப்ரெசன்ட் சிம்பிளில் இருக்குது. ஸோ செகண்ட் செட்டு, அதனால் வந்துட்டு நம்ம டஸ் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணணும். டஸ் வந்துச்சுன்னா வேர்ப் கூட இருக்கிற எஸ் போடக்கூடாது. நாட் ஓன்லி டஸ் லில்லி லவ் சிங்கிங் பட் ஆல்சோ பெயிண்டிங். ஓகே, அது ஒரு நீண்ட பயணம் மட்டும் அல்ல, கடினமான பயணமும் கூட. It was not only a long journey but also a difficult one. ஸோ இது சொல்லும்போது not only was it a long journey, so was it a long journey but also a difficult one. Okay, சில சமயம் ஒன்லி யூஸ் பண்ணும்போது இன்வர்ஷன் எதுவும் போடாமையும் நம்ம பேசுவோம். அதுக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இதை வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இதை வேறு யாராலும் புரிஞ்சுக்க முடியாது, அவனால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும், உன்னால் மட்டும்தான் செய்ய முடியும், யாரோ ஒருத்தங்களை கை காமிச்சு இதை பேசுகிறது உண்டு. ஸோ நம்ம வந்து நோ ஒன் எல்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஒன்லி அப்படிங்கிறத போட்டு நம்ம பேசலாம். No one else can understand this. No one else can understand this. Only you can understand this. இந்த இடத்துல வந்து நான் உனக்கு மட்டும்தான் புரியும் அப்படின்ற அர்த்தத்தில் நான் இதை கொடுத்துருக்கனால நான் இங்கே யூ போட்டிருக்கேன். இதே வந்துட்டு no one else can understand this. இதை வந்துட்டு வேறு யாராவது, அவனால் மட்டும்தான் இதை புரிஞ்சுக்க முடியும், வேறு யாருக்குமே புரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா only he can understand this, only she can understand this, only ரூபா can understand this, அந்த மாதிரி நம்ம போட்டு பேசலாம். அதை வேறு யாரும் சரி செய்ய முடியாது. No one else can fix that. No one else can fix that. Only you can fix that. நான் வந்து ஆப்போசிட் பர்சன் கிட்ட பேசுகிற மாதிரி நான் அதை கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணுன்னா எந்த சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி போட்டு பேசலாம். இல்லை எந்த நபரை மென்ஷன் பண்ணுறீங்களோ அவங்களோட பேரோ இல்லை எப்படி அட்ரஸ் பண்ணுறோமோ அதை யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஹார்ட்லி, ஸ்கேர்ஸ்லி, நோ சூனர். மேலே நம்ம பார்த்தது வந்து ஹார்ட்லி எவர், இது வந்து ஹார்ட்லி. ஓகே, ஹார்ட்லி, ஸ்கேர்ஸ்லி, நோ சூனர். இந்த மூணும் ப்ளஸ் அந்த லிட்டில் டூ, லிட்டில் டஸ் பார்த்தோம் இல்லைங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அதிகமாக யூசேஜில் இருக்கிறது தான். ஓகே, ஸோ இதுக்கு வந்து சில பாயிண்ட்ஸ் இருக்குது. இதை ஞாபகம் வச்சுட்டு நம்ம வந்து இன்வர்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். இன்வர்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம இதை யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 5 பாயிண்ட் கண்டிப்பாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். when one action follows another immediately. இது எப்போ யூஸ் பண்ணுறோம், 2 ஆக்ஷன் இருக்கும், அடுத்தடுத்து நடக்கும். ஒரு ஆக்ஷன் நடக்கும், அதை ஃபாலோ பண்ணி அடுத்த ஆக்ஷன் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் இஸ் ஆல்வேஸ் இன் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இன்வர்ஷன் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆக்ஷனை வந்து எப்போவுமே பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் எழுதணும். செகண்ட் ஆக்ஷனை வந்து பாஸ்ட் சிம்பிள் டென்ஸில் வந்து எழுதணும். ஓகே, ஸோ இது ரெண்டையும் லிங்க் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம லிங்கிங் எக்ஸ்ப்ரெஷன் யூஸ் பண்ணுறோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஆக்ஷனையும் செகண்ட் ஆக்ஷனையும் லிங்க் பண்ணுறதுக்கு லிங்கிங் எக்ஸ்ப்ரெஷன் யூஸ் பண்ணுறோம். ஹார்ட்லி அண்ட் ஸ்கேர்ஸ்லிக்கு வந்து வென் அப்படிங்கிற வேர்டை லிங்கிங் எக்ஸ்ப்ரெஷனாக யூஸ் பண்ணுறோம். வென் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ லிங்கிங் எக்ஸ்ப்ரெஷன் வித் ஹார்ட்லி அண்ட் ஸ்கேர்ஸ்லி. இதே நோ சூனருக்கு வந்து தேன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். தேன் இஸ் யூஸ்ட் ஆஸ் த லிங்கிங் எக்ஸ்ப்ரெஷன் வித் நோ சூனர். ஓகே, நான் பெட்டில் படுத்த உடனேயே ஃபோன் அடித்தது. ஸோ பெட்டில் படுக்கிறது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன், ஃபோன் அடிக்கிறது வந்து 2வது ஆக்ஷன், அடுத்தடுத்து நடக்குது. அப்போது தான் போய் பெட்டில் படுத்தேன், உடனேயே ஃபோன் அடித்தது. இல்லை இது பேச்சு வழக்கில் சொல்லும்போது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அப்போ தான் போய் பெட்டில் சாஞ்சேன், உடனே ஃபோன் அடிச்சிருச்சு, அந்த மாதிரி சொல்கிறது. I had hardly got into bed when the telephone rang.
ஸோ இது வந்துட்டு எம்ஃபசைஸ் பண்ணுறக்கு ஹார்ட்லிங்கிறத முன்னாடி போடுறோம். ஹார்ட்லி போட்டுட்டு had அப்படிங்கிற ஆக்ஸிலரி ஃபஸ்ட் கொண்டு வரோம். I அப்படிங்கிற சப்ஜெக்டை அடுத்ததாக போடுறோம். hardly had I got into bed, linking expression when கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். when the telephone rang. hardly had I got into bed when the telephone rang. மலர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை, அதற்குள் உடனேயே ராஜு குறுக்கிட்டான். நம்ம சொல்வோம் இல்லைங்களா, அப்போதான் மலர் வாயை திறந்தா, ஒரு வார்த்தை கூட சொல்ல அதுக்குள்ளார அவன் குறுக்கிட்டுட்டான். அந்த மாதிரி ஒரு எடுத்துக்கலாம். மலர் hardly uttered a word when Raju interrupted her. ஸோ இது வந்து என்ன டென்ஸில் இருக்குது, இது வந்து பாஸ்ட் சிம்பிளில் இருக்குது. இதை இன்வர்ஷனாக மாற்றும் போது நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றிடணும். ஹார்ட்லிங்கிறது முன்னாடி போடுறோம். இதை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டாக போடும்போது நம்ம வந்து had அப்படிங்கிற ஆக்ஸிலரியை சேர்த்திக்கணும். hardly had மலர் uttered a word. hardly had மலர் uttered a word when Raju interrupted her. இந்த ஹர் அப்படிங்கிறது 2 வாட்டி யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இன்டரப்டடோடு நிறுத்தலாம். பட் இருந்தாலும் மலர் பேசும்போது மலரை தான் அவன் வந்து இன்டரப்ட் பண்ணாங்கிறதுக்காக நான் இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். hardly had மலர் uttered a word when Raju interrupted her. அப்பதான் என் கட்டுரையை எழுதி முடித்தேன், உடனே எக்ஸாமினர் எக்ஸாம் டைம் முடிந்து விட்டது என்று அறிவித்தார். அப்போ தான் நான் எஸ்ஏ வந்து எழுதி முடித்தேன், அதுக்குள்ளார வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி சொல்கிறோம். I had scarcely finished writing my essay when the examiner announced the end of the exam. அதாவது end of the examனா டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாருன்னு அர்த்தம். ஸோ ஸ்கேர்ஸ்லி ஃப்ரண்ட்டில் போடுறோம். had அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டு அப்புறமா I சப்ஜெக்ட் போடுறோம். Scarcely had I finished my essay when the examiner announced the end of the exam. அப்பதான் சோனா வீட்டிற்குள் நுழைந்தாள், உடனே ஃபோன் அடித்தது. சோனா had scarcely got through the door. அதாவது வந்து வீட்டுக்குள்ளே அப்போ தான் நுழைஞ்சா அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து got through the door, அப்போ தான் கதவை திறந்துட்டு உள்ளே நுழைஞ்சா அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கணும். சோனா had scarcely got through the door when the phone rang. Scarcely had Sona got through the door when the phone rang. அடுத்தது வந்து நம்ம நோ சூனர். நோ சூனருங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம ஜென்ரலாக பேசும்போது ஆஸ் சூன் ஆஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதை தான் வந்து நோ சூனர் அப்படின்றது. அதாவது நடந்து முடிஞ்ச ஆக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. அவள் ஃபோன் வந்த உடனேயே நான் அவள் இடத்திற்கு கிளம்பினேன். அவள் ஃபோன் வந்த உடனேயே நான் அவள் இடத்திற்கு கிளம்பினேன். As soon as I received her call, I left for her place. As soon as I received her call, I left for her place. ஸோ லெஃப்ட் டு ஹர் பிளேஸ்ன்னு சொல்லக்கூடாது, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். லெஃப்ட் ஃபார் ஹர் பிளேஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ ஆஸ் சூன் ஆஸ் பதிலாக நம்ம நோ சூனர் போடுறோம். ஐ ரிசீவ்ட் ஹர் கால், இந்த இடத்துல வந்துட்டு நம்ம பாஸ்ட் சிம்பிளில் கொடுத்துருக்கோம். இதை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றுறோம். ஓகே, நோ சூனர் ஹேட் ஐ ரிசீவ்ட் ஹர் கால் தேன் ஐ லெஃப்ட் ஃபார் ஹர் பிளேஸ். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லைங்களா, மேலே இந்த பாயிண்ட்ஸில் நோ சூனர் வந்துச்சுன்னா லிங்கிங் எக்ஸ்பிரஷனான தேன் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நோ சூனர் ஹேட் ஐ ரிசீவ்ட் ஹர் கால் தேன் ஐ லெஃப்ட் ஃபார் ஹர் பிளேஸ். ஸோ நோ சூனர் அப்படிங்கிறது டிஃபிகல்ட்டாக இருந்தால் ஆஸ் சூன் ஆஸே யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த உணவை சாப்பிட்ட உடனேயே எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனது. as soon as I ate the dish, I started feeling sick. No sooner had I eaten the dish, no sooner had I eaten the dish, then I started feeling sick. Then I started feeling sick. ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய லெசன், அதனால நான் ஃபர்ஸ்ட் 3 இது மட்டும்தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். அடுத்ததில் வந்துட்டு நம்ம அந்த ப்ரப்போசிஷன்ஸ், நான் இதை ஐதர் அதோட இன்ஃபர்ஷன்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். நம்ம கொஸ்டின் ஃபார்ம்ஸில் தரோவாக இருந்தோம்னா இந்த இன்வர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். See you in the next video. Until then, thank you. Bye bye.